ராசிபுரம் அண்ணா சாலை அரசு மேல்நிலைப் பள்ளியின் 100ஆண்டு விழாவில் கலந்து கொண்டு தனக்கு பாடம் கற்பித்த ஆசிரியர்களின் காலில் விழுந்து மாநிலங்களவை உறுப்பினர் ராஜேஷ்குமார் ஆசி பெற்றது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. நாமக்கல் மாவட்டத்தில் 36 பள்ளிகளில் 100ஆண்டு விழாவானது கொண்டாடப்பட உள்ள நிலையில் ராசிபுரத்தில் உள்ள அண்ணா சாலை மேல்நிலைப் பள்ளியில் முதற்கட்டமாக 100ஆண்டு விழாவானது நடைபெற்றது. இவ்விழாவில் மாநிலங்களவை உறுப்பினர் ராஜேஷ்குமார், ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் மதிவேந்தன் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் உமா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்த 100ஆண்டு விழாவை முன்னிட்டு புதிதாக கட்டப்பட்ட நுழைவு வாயிலை மாநிலங்களவை உறுப்பினர் ராஜேஷ்குமார், மாவட்ட ஆட்சித்தலைவர் உமா உள்ளிட்டோர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர். அதனைத் தொடர்ந்து அமைச்சர் மதிவேந்தன் ஜோதி தீபத்தை ஏற்றி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய மாநிலங்களவை உறுப்பினர் ராஜேஷ்குமார், தான் படித்த பள்ளியிலேயே 100ஆண்டு விழாவில் கலந்து கொண்டது தனக்கு பெருமிதம் உள்ளதாகவும், இப்பள்ளியில் படித்த மாணவர்கள் தற்போது மருத்துவர்கள் மற்றும் பல்வேறு உயர்கட்ட பதவிகளில் உள்ளதாகவும் கூறினார். அதனைத் தொடர்ந்து தனக்கு பாடம் கற்பித்த ஆசிரியர்களுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் ராஜேஷ்குமார் சால்வை அணிவித்து அவர்களது காலில் விழுந்து ஆசி பெற்றார். நிகழ்ச்சியில் ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினர் பிரகாஷ், முன்னாள் மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அரசியல் துறை மட்டுமல்லாமல் பல்வேறு விஞ்ஞான உலகத்திலே பல்வேறு ஆராய்ச்சியாளர்களையும் உருவாக்கி தந்த பெருமை இந்த பள்ளிக்கு உண்டு. அதற்கு அடிப்படை காரணகர்த்தாவாக விளங்கியவர்கள் இந்த பள்ளியிலே பணியாற்றிய முன்னாள் ஆசிரியர் பெருமக்கள். கொங்கணாபுரம் அருகே மாநில நெடுஞ்சாலையில் லாரியுடன் கேஸ் சிலிண்டர் வெடித்து சிதறியது பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளிடம் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியது. சேலம் மாவட்டம் ஓமலூரிலிருந்து திருச்செங்கோடு வரை தாரமங்கலம் வழியாக செல்லும் மாநில நெடுஞ்சாலையை 4 வழி சாலையாக மாற்றும் பணி நடந்து வருகிறது. இதில் தாரமங்கலத்தை அடுத்த சின்னப்பம்பட்டி அருகே பணிகள் முடிந்த சாலையில் வெள்ளைக்கோடுகள் அமைக்கும் பணியை தொழிலாளர்கள் செய்து வந்தனர். இதற்காக லாரியில் சமையல் கேஸ் சிலிண்டரை பயன்படுத்தி வெள்ளை பெயிண்டை காய்ச்சியுள்ளனர். அப்போது திடீரென கேஸ் சிலிண்டரில் தீப்பிடித்து லாரியின் ஒரு பக்கம் எரிந்தது. இதனால் பயந்து போன தொழிலாளர்கள் தண்ணீரை ஊற்றி தீயை அணைக்க முற்பட்ட போது கேஸ் சிலிண்டர் பலத்த சத்தத்துடன் வெடித்து சிதறியது. இதை பார்த்து பயந்து போன தொழிலாளர்கள் அங்கிருந்து பதறியடித்து ஓடிச் சென்று உயிர் தப்பினர். இந்த சிலிண்டர் விபத்தில் தொழிலாளர்கள் அனைவரும் காயமின்றி நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். இந்த விபத்து குறித்து கொங்கணாபுரம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். முல்லைப் பெரியாறு அணை உறுதித்தன்மை தொடர்பாக கேரள அரசின் வழக்கை எதிர்கொள்வோம் என தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் உறுதியளித்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த சேனூர் GN நகர் பகுதியில் தமிழக ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை சார்பில் காட்பாடி சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ரூபாய் 9.32 லட்சம் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள புதிய நியாய விலைக் கடையினை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார். இதேபோன்று காட்பாடி அடுத்த கரசமங்கலத்தில் புதிய பேருந்து நிறுத்தம் மற்றும் நியாய விலைக் கடையையும் திறந்து வைத்தார். நிகழ்ச்சி முடிந்து புறப்படும் போது செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் துரைமுருகன், முல்லைப் பெரியாறு அணை உறுதித்தன்மை தொடர்பாக கேரள அரசின் வழக்கை எதிர்கொள்வோம் என தெரிவித்தார். மேலும் மழைக்காலத்தில் உபரியாக வெளியேறிய தண்ணீரை சேர்த்து கர்நாடக அரசு கணக்கு காட்டியுள்ளது. பாலாற்றில் தோல் கழிவு நீரால் பாதித்த குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்க உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை உச்சநீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. இதனை தமிழக அரசு முடிவு செய்யும் என கூறினார். வாணியம்பாடி அருகே சாலையில் பழுதாகி நின்று கொண்டிருந்த ஈச்சர் லாரியிலிருந்து 10 டன் ரேஷன் அரிசி பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த செட்டியப்பனூர் பகுதியில் இன்று வாணியம்பாடி கிராமிய காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தபோது அப்பகுதியில் சாலையோரம் பழுதாகி நின்று கொண்டிருந்த ஈச்சர் லாரியின் ஓட்டுநர் காவல்துறையினரை கண்டதும் தப்பி ஓடியுள்ளார். உடனடியாக சந்தேகத்தின் பேரில் காவல்துறையினர் ஈச்சர் லாரியில் சோதனை மேற்கொண்டபோது லாரியில் மரத்துள் இருப்பது தெரியவந்தது. அதனைத் தொடர்ந்து லாரி முழுவதும் காவல்துறையினர் சோதனை செய்தபோது லாரியில் வெளிமாநிலங்களுக்கு கடத்தி செல்வதற்காக மரத்தூள் மூட்டைகளுடன் 10 டன் ரேஷன் அரிசி மூட்டைகள் இருப்பது கண்டறியப்பட்டது. உடனடியாக 10 டன் ரேஷன் அரிசியை காவல்துறையினர் குடிமைப் பொருள் குற்றம் புலனாய்வுத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். அதனைத் தொடர்ந்து ரேஷன் அரிசி கடத்தலில் ஈடுபட்ட லாரி ஓட்டுநரை வாணியம்பாடி கிராமிய காவல்துறையினர் தேடி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் புலியூர் பகுதியில் நடைபெற்ற தமிழக வாழ்வுரிமை கட்சி அரசியல் பயிலரங்கத்திற்கு பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த கட்சியின் நிறுவன தலைவர் வேல்முருகன்,
தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஆளுநர் தான் தோன்றித்தனமாக செயல்படுகிறார். உலகத்திற்கே ஆலோசனை வழங்கும் வரலாற்று சிறப்புமிக்க தமிழகத்திற்கு ஆலோசனை சொல்வதையும் அறிவுரை சொல்வதையும் ஆளுநர் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என தெரிவித்தார். தொடர்ந்து அவர் மீறுவார் என்று சொன்னால் அவரை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்பது தமிழக வாழ்வுரிமை கட்சியின் நிலைப்பாடு என்றும், பல்வேறு திட்டங்களுக்கும் சாலை பணிகளுக்கும் இடங்களை கையகப்படுத்த அரசுக்கு அதிகாரம் உள்ளது. ஆனால் மக்களிடம் எதிர்ப்பு இருக்கும்போது அவர்களின் கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ஆளுநர் அவர்கள்தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு செயல்படாமல் தந்தோண்டித்தனமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். தமிழ்நாடு என்பது ஒரு சமூக நீதி புரிதல் உள்ள தமிழர் மக்களை கொண்ட ஒரு தேசம், ஒரு நாடு. ஆக இங்கு பீகாரிலிருந்து வருகை தந்த சனாதன அரசியலை பின்பற்றி வாழ்கின்ற நம்முடைய தமிழக ஆளுநர் RN ரவி போன்றவர்கள் உலகத்திற்கே அறிவுரை வழங்கி ஆலோசனைகளை வழங்கிய ஒரு வரலாற்று சிறப்பு கொண்ட என் தமிழ் இனத்திற்கு ஆலோசனை சொல்வதையும் அறிவுரை சொல்வதையும் அவர் நிறுத்திக் கொள்ள வேண்டும். அதுதான் அவர் வகிக்கின்ற அந்த அரசியல் சாசன அமர்வின் தமிழ்நாட்டின் தலைவராக இருப்பதற்கு அழகு. இதை தொடர்ந்து அவர் மீறுவார் என்று சொன்னால் ஒன்றிய அரசு அவரை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்பதுதான் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் நிலைப்பாடு. திருப்பத்தூர் அருகே மின்கம்பத்தில் ஏற்பட்ட பழுதை சரி செய்ய முயன்ற ஒப்பந்த பணியாளர் மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரித்து வருகின்றனர். திருப்பத்தூர் அடுத்த பூரிகமாணிமட்டா பகுதியைச் சேர்ந்த கோவிந்தன் மகன் மாரி. இவர் கதரிமங்கலம் பகுதியில் உள்ள மின்துறை அலுவலகத்தில் ஒப்பந்த பணியாளராக கடந்த 7 வருட காலமாக பணியாற்றி வந்தார். இந்நிலையில் கதிரிமங்கலம் பகுதியில் மின்சார கம்பத்தில் ஏற்பட்ட பழுதினை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டபோது மின்சாரம் தாக்கி தூக்கி எறியப்பட்ட மாரி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவலின் அடிப்படையில் அங்கு சென்ற திருப்பத்தூர் கிராமிய போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருப்பத்தூர் அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மின்சார கம்பத்தில் பழுது காரணமாக சரி செய்ய ஏறிய ஒப்பந்த பணியாளர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஹைதராபாத்திற்கு கல்வி சுற்றுலா சென்ற கேரள மாணவன் ஓமலூர் அருகே ரயிலில் இருந்து தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த நயீமு ரஷீத் என்ற மாணவன் கேரளாவில் விடுதியில் தங்கி 11ஆம் வகுப்பு படித்து வந்தார். பள்ளி சார்பில் 3 நாள் கல்வி சுற்றுலாவாக 11 மாணவர்களை 2 ஆசிரியர்கள் கேரளாவிலிருந்து ஹைதராபாத்திற்கு ரயிலில் அழைத்து சென்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள தின்னப்பட்டி ரயில்வே நிலையத்தில் ரயில் சென்றபோது மாணவன் நயீமு ரஷீத் ரயிலில் இருந்து தவறி விழுந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்த சேலம் ரயில்வே போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று மாணவனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் சிறப்பு புலனாய்வு குழுவினர் முறையாக விசாரணை நடத்தவில்லை என்றால் ஞானசேகரன் யார் யாரிடம் பேசினார்கள் என்கிற தொலைபேசி விவரங்களை வெளியிடுவேன் என மதுரையில் அண்ணாமலை பேட்டியளித்துள்ளார். மதுரை வல்லாளப்பட்டியில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் கலந்து கொண்ட பின்பு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை டங்ஸ்டன் திட்டத்தை ரத்து செய்ய கோரி தமிழ்நாடு அரசு மத்திய அரசுக்கு கடிதம் எழுதவில்லை என்றும், ஞானசேகரன் யாருடன் பேசினார் என்பது குறித்த தகவல்கள் தன்னிடம் உள்ளது. ஆதாரங்களை தான் ஒரு நாள் வெளியிடப் போகிறேன். வழக்கின் போக்கை தெரிந்து கொண்டு ஆதாரங்களை வெளியிடுவேன் என தெரிவித்தார். பாராட்டு விழாவிற்கு வருவதற்கு வேகம் காட்டிய முதலமைச்சர் அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கில் ஏன் வேகம் காட்டவில்லை என்று கேள்வி எழுப்பியதோடு ஞானசேகரன் திமுகவை விட்டு இன்னும் ஏன் நீக்கம் செய்யப்படவில்லை என்று கேள்வி எழுப்பினார். வேங்கை வயல் வழக்கில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு செட்டப் செய்து ஆடியோவை வெளியிட்டுள்ளனர் என்று விமர்சித்ததோடு வேங்கை வயல் வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைத்தால் உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடித்து தருகிறோம். இவ்வழக்கில் ஜாதி மோதல் வரக்கூடாது என்பதற்காக அதை சமுதாயத்தை சேர்ந்த 3 பேரை குற்றவாளி ஆக்கியுள்ளார்கள் என்று கடுமையாக சாட்டினார். இன்னைக்கு மக்கள் கேட்கறதுன்னா அதிரடியா சொல்றேன்னா ஞானசேகரனுடைய கால் டீடைல் ரெக்கார்டு எங்கிட்ட இருக்கணும். நான் வெளியிடாம இருக்கேன். ஞானசேகரனுடைய மொபைல் போன் ரெக்கார்டு எங்கிட்ட இருக்கு. எடுத்து வச்சுட்டேன். எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டேன். ஞானசேகரன் 23 டிசம்பர் யார்கிட்ட பேசினா எங்கிட்ட இருக்கு ரெக்கார்டு. 24 யார்கிட்ட பேசினா எங்கிட்ட இருக்கு. அதிலே சில போலீஸ் அதிகாரிகளும் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள்.
நீட் தேர்வை ரத்து செய்வோம், அதற்கான ரகசியம் தங்களுக்கு தெரியும் என்று கூறி ஆட்சிக்கு வந்த திமுக ஏன் இன்னும் நீட் தேர்வினை ரத்து செய்யவில்லை என்று ஈரோடு கிழக்கு தேர்தல் பிரச்சாரத்தின் போது சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் பிரச்சாரம் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் ஈரோடு பெரிய அக்ரஹாரம் பகுதியில் நடைபெற்ற நாம் தமிழர் கட்சியின் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்ற அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் நீட் தேர்வினை ரத்து செய்வோம் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்த திமுக இதுவரை நீட் தேர்வினை ரத்து செய்யவில்லை என்று கேள்வி எழுப்பினார். நீட் தேர்வினை கொண்டு வந்தது காங்கிரஸ் கட்சி, அப்போது கூட இருந்து கையொப்பமிட்டது திமுக. இவ்வாறு தமிழக மக்களுக்கு 2 கட்சிகளும் துரோகம் செய்திருக்கிறது என்று பேசினார். மேலும் தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்வோம் என்று வாக்குறுதி அளித்துவிட்டு இதுவரை பணி நிரந்தரம் செய்யாமல் இழுத்து அடித்துக் கொண்டிருப்பதாக குற்றம் சாட்டியதோடு இளைஞர்கள் எல்லோரும் தன் பின்னே நிற்பதால் தான் அவர்களின் ஓட்டுகளை பெறுவதற்காக புதுமை பெண் திட்டத்தின் கீழ் கல்லூரி செல்லும் பெண்களுக்கு 1000 ரூபாயும், நான் முதல்வன் திட்டத்தில் மாணவர்களுக்கு 1000 ரூபாயும் இந்த அரசு வழங்கி வருவதாக கூறினார். மேலும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளருக்கு வாக்களித்தால் ஒரு முன்மாதிரியான சட்டமன்ற உறுப்பினராக செயல்படுவார் என்று கூறினார். நீட் தேர்வை ரத்து செய்வோம். எது ஏமாற்று, ஏமாற்று. அவனுக்கு தெரியும் ரத்து செய்ய முடியாதுன்னு. ஏன் கொண்டு வந்தவனே வந்தான். என்ன சிரிக்கிறா? நீட் தேர்வை கொண்டு வந்தது யார்? காங்கிரஸ் பெருமக்கள். கூட இருந்து கும்மி அடித்தது யார்? திராவிட திருவாளர்கள். கொடிய ஆட்சி சட்டத்தை கொண்டு வந்தவர்கள் காங்கிரஸ் பெருமக்கள். கூட இருந்து கையெழுத்திட்ட பெருமக்கள் திருடர்கள் முன்னேற்ற கழக திருவாளர்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.